ஓம் சக்தி. கர்நாடகா மாநிலம் பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டி எப்போகோடி மெயின் ரோடை சார்ந்த சிவராஜ் ஜிடி நந்தினி தம்பதிகள் திருமணமாகி 6 ஆண்டு கால மழலை செல்வம் இல்லாம யூடியூப்ல நம்ம அம்மாவுடைய அருமையும் பெருமையும் கண்டுட்டு அவ்வளவு தொலைவில் இருந்து வந்து அமாவாசை அன்று கும்பப்படையில் பிரசாதம் இந்த தம்பதிகள் வாங்கி சாப்பிட்டிருக்காங்க. வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை, பிள்ளை செல்வத்தை, அதுவும் ஆண் வாரிசாக அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. 6 ஆண்டு காலம் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு வலிவேதனையோட, எவ்வளவு ஏக்கத்தோட அந்த 6 ஆண்டு காலையும் கடந்திருப்பாங்க. ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு கண்ணீரோட, இந்த மாதம் கருத்தங்காதா, இந்த மாதம் கருத்தங்காதான்னு எவ்வளவு எதிர்பார்ப்புகளோட இந்த தம்பதிகள் வாழ்ந்திருப்பாங்க. நம்ம அம்மாவை தேடி வந்த முதல் மாதமே அம்மா யாராலையும் கொடுக்க முடியாத மழலை செல்வத்தை, பொக்கிஷத்தை அள்ளி வரமாக கொடுத்திருக்காங்க. இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரசத்தும் நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேர் வேண்டிக்கங்க. நீங்க சொல்லுங்கப்பா, முறை நம்ம கோயில் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சவங்களும் சொல்லி இருக்காங்க, யூடியூப்லயும் பாத்திருக்கீங்க. 6 ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே கருத்தங்கனவனு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா? அந்த தருணம் எப்படி இருந்தது? கருத்தங்கனவனு திருப்பி நாங்க மாசம் வந்து போயிட்டோம். கருத்தங்கனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் வந்துட்டு இருக்கீங்க. இன்னும் வந்துட்டு இருக்கீங்க. இங்க வந்து சந்தோஷம் சந்தோஷம். ஒரு மாசம் வந்து இங்க அந்த பொண்ணு வரல, நாங்க வந்து பூஜை பண்ணோம். சந்தோஷம். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கான கர்நாடகா பக்தர்கள் நிறைய பேர் இங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்தர்களும் தமிழ்நாட்டு பக்தர்களுக்கும் அம்மாவை தேடி வர பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இப்ப உங்களை வீடியோ மூலியமா பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ரிலேஷன் வசூல்ல இருக்கிற அவங்க சொல்லி இருக்காரு. இல்ல பக்தர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நல்லாதான் இங்க வந்தனால நல்லாதாச்சு. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா. வாய் அடிச்சு போய் நிக்கிறீங்க. தமிழ் தெரியுமா? கொஞ்சம். அப்ப நீங்க கன்னடத்திலே சொல்லுங்க. கன்னடத்துல அம்மாவோட பெருமைகளை சொல்லுங்க. தமிழ் தெரியல, கன்னடத்துல கூட சொல்லுங்க. நல்லாச்சு, இங்க வந்த நல்லா சந்தோஷம். இதே போல நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக பாத்துக்கிட்டுதான் இருக்கீங்க. அது எப்படி சாமி? ஒரே ஒரு கைப்பிடி பிரசாதத்தின் மூலியமாக இத்தனாயிரம் குடும்பத்துக்கு உங்க சேலத்து மகமாய் குழந்தை அள்ளி கொடுக்கறாங்க. இது உண்மையா பொய்யான்னு கேள்விகளை தொடுக்கின்ற பக்தர்களுக்கும் சரி, தம்பதிகளுக்கும் சரி, எந்த அளவுக்கு நம்பிக்கையோட ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தோறும் தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் சாப்பிடுறீங்களோ நிச்சயமாக இல்லங்காம மலை செல்வத்தை நம்ம சேலத்து மகம் அள்ளி கொடுப்பாங்க. ஓம் சக்தி பராசக்தி. பழம் இருக்குது, ஒரு தட்டை மட்டும் இங்க கோயிலுக்கு. அம்மா கொஞ்சம் வெளியில் போங்க, நாங்கள் வர வெளியில் போங்க. வெளியில் வரணும்ல, வந்தால் தானே வெளியில் போங்க. கொஞ்சம்